டிசம்பர் 2024 பால்மாதி மயோக் என்ற ஒரு தீவுக்கு குடும்பத்தோட நாங்கள் வெக்கேஷனுக்கு போயிருந்தாங்க. 3 நாள் தான் அந்த வெக்கேஷன் நாங்கள் கழிச்சினாங்க. 3 நாள் என்று சொல்லாமல் 3 இரவும் 4 நாட்கள் என்று சொல்லலாம். அந்த வெக்கேஷனை கழிச்சினாங்க. அந்த நேரத்துல எடுத்த காணொளி தான் இது. பால்மாதி மயோக்கின்ற தெருக்கள் எப்படி இருக்கும், வீதிகள் எப்படி இருக்கும், பெரிய ரோட்டுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்ற ஒரு காட்சி தான் இங்க காட்டப்படுது. அழகான ஒரு தீவு, அற்புதமான ஒரு தீவு. தீவென்றாலே எப்பொழுதும் அழகுதான். கடல் சூழ்ந்த பகுதியாக அந்த இடத்தை அற்புதமாக அமைத்து வைத்திருக்கும் ஒரு அரண் கொண்ட தீவாக இந்த தீவு இருக்குது. இந்த தீவுல மலை என்ற ஒரு பகுதி ஒரு ஊரையே பிரிச்சு வைக்குது. ஒரு மலைப்பகுதி வந்து அதன் குகைக்குள்ளால போய்த்தான் இன்னொரு ஊருக்கு போக வேண்டி இருக்குது. அந்த ஊருக்கும் இங்கால பக்கத்துல இருக்கிற ஊருக்கும் இடையில அந்த மலை பிரிச்சு விடுது. நடந்தோ வேற ஒரு வழியிலயோ அந்த இடத்துக்கு போகலாது. வாகனத்துல அந்த மலை குகைக்கு கீழ்பகுதியால தான் போகலாம். முன்னம் என்னண்டு அந்த மலைப்பகுதியை தாண்டி மற்ற ஊர்ல இருக்கிறார்கள் இந்த ஊருக்கு வந்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. சரியான ஒரு கடினமான காலமாகத்தான் அந்த காலம் இருந்திருக்கும். எங்கு பார்த்தாலும் ஒரேஞ்ச் மரங்கள் இருக்குது. கிரீஸ் நாட்டிலையும் இதை நான் பார்த்தேன். நான் இது ஒரேஞ்ச் என்றதை விட எங்கட ஊர்ல நார்த்தங்காய் என்று சொல்லுவோம். நகரத்தங்காய் என்று சொன்னால் பயங்கர புளிப்பா இருக்கும், சாப்பிட முடியாது. இத ஊறுகாய் போட நல்ல ருசியா இருக்கும். பாக்குற இடமெல்லாம் ஒரேஞ்சா இருக்குது, ஏன் மக்கள் இதை பிடிங்க சாப்பிடல என்றுட்டு பிடிங்க சாப்பிட்டால் வாயில வைக்க இயலாத புளி. இது கிரீஸ் நாட்டிலையும் இதே நிலைதான். தெருவோரங்களே எல்லாம் இந்த நகரத்தங்காய் மரம் வச்சிருக்காங்க. பார்த்தா ஒரேஞ்ச் மாதிரி அல்லது கிளிமோன்சின் மாதிரி இருக்கும், ஆனால் அதை சாப்பிடவே முடியாது. இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு கல்லால செய்யப்பட்ட ஒரு சிலை. கற்களை அடுக்கி அப்படியே சிலையா செய்திருக்கணும். இப்படி அந்த பால்மா மயோக்கின்ற தெருவோரங்கள் எல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய இடங்கள் நிறைய இருக்குது. அதையே பார்த்து ரசிச்சு கொண்டே இருக்கலாம். அவ்வளவு அழகான ஒரு தீவு தான். நீங்களும் ஒரு சம்மர் வெக்கேஷனுக்கு அங்க போய் கண்டு கழியுங்கோ. வணக்கம். டிசம்பர் 2024 பால்மாதி மயோக் என்ற ஒரு தீவுக்கு குடும்பத்தோட நாங்கள் வெக்கேஷனுக்கு போயிருந்தாங்க. 3 நாள் தான் அந்த வெக்கேஷன் நாங்கள் கழிச்சினாங்க. 3 நாள் என்று சொல்லாமல் 3 இரவும் 4 நாட்கள் என்று சொல்லலாம். அந்த வெக்கேஷனை கழிச்சினாங்க. அந்த நேரத்துல எடுத்த காணொளி தான் இது. பால்மாதி மயோக்கின்ற தெருக்கள் எப்படி இருக்கும், வீதிகள் எப்படி இருக்கும், பெரிய ரோட்டுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்ற ஒரு காட்சி தான் இங்க காட்டப்படுது. அழகான ஒரு தீவு, அற்புதமான ஒரு தீவு. தீவென்றாலே எப்பொழுதும் அழகுதான். கடல் சூழ்ந்த பகுதியாக அந்த இடத்தை அற்புதமாக அமைத்து வைத்திருக்கும் ஒரு அரண் கொண்ட தீவாக இந்த தீவு இருக்குது. இந்த தீவுல மலை என்ற ஒரு பகுதி ஒரு ஊரையே பிரிச்சு வைக்குது. ஒரு மலைப்பகுதி வந்து அதன் குகைக்குள்ளால போய்த்தான் இன்னொரு ஊருக்கு போக வேண்டி இருக்குது. அந்த ஊருக்கும் இங்கால பக்கத்துல இருக்கிற ஊருக்கும் இடையில அந்த மலை பிரிச்சு விடுது. நடந்தோ வேற ஒரு வழியிலயோ அந்த இடத்துக்கு போகலாது. வாகனத்துல அந்த மலை குகைக்கு கீழ்பகுதி